முன்னாள் மத்திய இணையமைச்சர் முன்னாள் எம்பியும் இருந்த நம்முடைய செல்லப்பிள்ளை திரு SS பழனி மாணிக்கம் முன்னாள் எம்பி அண்ணன் அவர்களை இங்கே கண்டன உரை நிகழ்த்துவதற்காக வேண்டி அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இந்திய அரசியல் சட்டத்திற்கு முற்றிலும் எதிரானது இந்த வக்ஃப் திருத்த சட்டம். சிறுபான்மை மக்களான முஸ்லிம்களுக்கு முழுவதும் அவரது அடிப்படை உரிமைகளை மீறுகிற சட்டம். தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் இதை எதிர்த்து சட்டமேற்றதற்கு பிறகு நீதிமன்றத்திற்கும் செல்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் என்னுடைய பழைய சகாக்கள் தோழர் ராஜா போன்றவர்கள் மிகவும் ஆக்ரோஷமாக இந்த சட்டத்தினுடைய எதிர் விளைவுகளை எடுத்துச் சொல்லி மக்களிடையே இந்த அரசினுடைய தீய நோக்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த சட்டத்தில் ஏறத்தாழ 44 திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதற்கு பதிலாக இது திருத்தம் என்று சொல்வதற்கு பதிலாக வக்ஃப் சட்டத்தை புதிதாக ஏற்றுகிறோம் என்று அவர்கள் சொல்லியிருக்கலாம். ஏனென்றால் ஒரு அரசாங்கத்திற்கு வருவது தேர்தலில் போட்டியிடுகிற போது தான் எதிர்காலத்தில் என்னென்ன செய்கிறோம் என்பதை பற்றி அதனுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் இந்த மோடி அரசாங்கம் 3வது முறையாக வந்ததற்கு பிறகு நாட்டின் இறையாண்மையை கெடுக்கிற வகையிலும் நாட்டில் உள்ள அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும் சுமூகமாக இதுவரை வாழ்ந்திருக்கிற வாழ்க்கைக்கு சேதம் விளைவிக்கிற வகையிலும் எல்லா வகையான சட்டங்களையும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று கொண்டு வருகிறார். அவர்கள் இந்த தேசத்தை ஒற்றை சமூகமாக மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள். ஆனால் இந்தியாவின் பெருமை என்பதும் இந்தியா இன்று வரை சுதந்திரமாக நம்மோடு விடுதலை அடைந்த பல நாடுகள் சுதந்திர நாடுகளிலிருந்து மாறி பல்வேறு ஜனாதிபதி ஆட்சியிலும் இராணுவ ஆட்சியிலும் மாறியதற்கு பிறகும் இந்தியா இன்றைக்கும் சுதந்திரத்தோடு இருப்பதற்கு காரணம் மாநிலங்களின் பல்வேறு சமூகங்களின் வேற்றுமைகளில் ஒருவர் மீது ஒருவர் காட்டுகிற ஒற்றுமைதான் காரணமாக அமைகிறது. இந்த நாட்டில் நாடு பிரிவினை நடந்த போது இந்த நாட்டின் மூத்த தலைவர்களாக இருந்த காந்தியடிகள், பண்டித நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல் போன்றவர்கள் இந்த நாட்டில் பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு பாகிஸ்தானோடு செல்லாமல் இந்த நாட்டில் இருக்கிற இஸ்லாமிய பெருமக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி என்ன? ஒரு அரசாங்கம் நேற்று கொடுத்த வாக்குறுதியை வருகிற அரசாங்கம் காப்பாற்ற வேண்டும். இன்றைக்கு மோடி அரசாங்கம் உலகெங்கும் கடன் வாங்குகிறது. எந்த நம்பிக்கையில் அவர்கள் கடன் தருகிறார்கள்? அடுத்து வருகிற எந்த ஆட்சியாக இருந்தாலும் இந்த கடனை திருப்பி தருவார்கள் என்ற நம்பிக்கை தான். ஒரு கடன் கொடுக்கிறவனுக்கு இருக்கிற நம்பிக்கை கூட இந்த நாட்டில் ஆளுகிற உனக்கு இல்லையே என்பதுதான் எங்களுக்கு கவலையாக இருக்கிறது. நான் கோத்ராவில் விபத்து நடந்த மறுநாள் காலையில் அன்றைக்கு நாடாளுமன்ற குழு தலைவராக இருந்த அமைச்சரோடு சோனியா காந்தி, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் பரதன், நம்முடைய கோபால்சாமி, வைகோ, அதிமுகவை சேர்ந்த PH பாண்டியன் அனைவரும் கோத்ராவுக்கு சென்றிருந்தோம். மறுநாள் காலையில் நாடாளுமன்ற குழு, அப்போது நாடாளுமன்றத்தில் அமைச்சராக இருந்தவர் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர். அங்கே நாங்கள் ரயில் நிலையத்தில் சென்று பார்த்தபோது அங்கே இருந்த தமிழ்நாட்டை சேர்ந்த மாவட்ட ஆட்சியர் IAS அதிகாரி ஒரு பெண்மணி, அவர் சொன்னார், அந்த ரயில் பெட்டியில் சமைப்பதற்காக கொண்டு சென்றிருந்த கெரசின் தான் தீப்பற்றியதற்கு காரணம்.
அவைகளை அணைக்க சென்ற இஸ்லாமிய பெருமக்களை கலவரம் செய்தார்கள் என்று சொல்லி கோத்ரா சம்பவத்தை பெரிதுபடுத்தி நாங்கள் சென்றபோது எல்லா மருத்துவமனைகளிலும், திருமண மண்டபங்களிலும், பள்ளிகளிலும் இரத்த குவியலாய் கிடந்தது. அதை செய்தவர்கள் நீங்களும் அமித்ஷாவின் தான் என்று சொல்லி இந்த மேடையில் நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுவேன். நான் நேரடி சாட்சி. நான் இங்கே இருக்கிற எந்த மக்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு அளிக்கிறீர்கள்? உங்களுடைய சட்டத்தில் 23 பேர் வரை இருக்கக்கூடிய மாநில மத்திய வக்ஃப் வாரியத்தில் அரசாங்கத்தினுடைய செயலாளர் இருக்கிறார், அரசாங்கத்தினுடைய ஊழியர்கள் வேலை செய்கிறார்கள். அதில் தவறு இருந்தால் நீங்கள் சட்டப்படி அதை சரி செய்யலாம். ஆனால் நீங்கள் 23 பேர் இருக்கக்கூடிய குழுவில் 13 பேர் முஸ்லீம் அல்லாதவர்கள் இருக்கலாம் என்று சொன்னால் அதுக்கு பெயர் வக்ஃபா? இதை சிந்திக்க வேண்டாமா? வக்ஃபு என்றால் பொருள் என்ன என்று கேட்டேன். தங்குதல் என்று சொன்னார்கள். ஒரு முறை வக்ஃபுக்கு கொடுத்து விட்டால் அது நிரந்தரமான வக்ஃபுடைய சொத்து. அவருடைய வாரிய உறுப்பினர்கள் அவர்கள் என்ன முதலாளிகள்? அதற்கு அல்ல, தேர் ஒன்லி கஸ்டோடியன். அவர்கள் பாதுகாவலர்கள், அந்த சொத்தை பராமரிக்கிறவர்கள். அந்த சொத்து வெறும் இஸ்லாமிய பெருமக்களால் மட்டும் கொடுக்கப்பட்டதல்ல, தாராள குணமிக்க தர்ம சிந்தனையோட இந்துக்களாலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் பழனியாண்டி பிள்ளை என்ற தென்னாப்பிரிக்காவில் பெரும் மளிகை வியாபாரம் செய்தவர், பழைய சந்திரகோட்டை பகுதியைச் சேர்ந்தவர். இன்றைக்கும் நாகூர் தர்காவில் அளிக்கப்படுகிற போர்வை அந்த குடும்பத்தால் அளிக்கப்படுகிறது. பண்பப்படியூருக்கு பக்கத்தில் இருக்கிற சிறியாண்டவருடைய தர்கா மக்கந்தார் என்கிற ஒரு இந்து குடும்பம், அவர்கள் இன்றைக்கும் அந்த ஒரு வார காலம் அந்த கந்தூரியின் போது இஸ்லாமிய குடும்பத்தால் கடைபிடிக்கிற எல்லா நெறிகளையும் கடைபிடிக்கிறார்கள். இங்கிருந்து அந்த காலத்தில் வேளாங்கண்ணிக்கு செல்லுகிறவர்கள் நாகூருக்கும் செல்கிறார்கள், சிக்கலுக்கும் செல்லுகிறார்கள். இந்த நாட்டில் இருக்கிற மத ஒற்றுமைதான் இந்த நாட்டின் வலிமை. இந்த நாட்டில் இருக்கிற சொத்து, உங்கள் அரசாங்கத்திற்கு சொத்துக்களை நீங்கள் அம்பானிக்கும் அதானிக்கும் கூறுவடை போடுவதை மற்றவர்கள் பார்த்து கொண்டிருப்பதை போல சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாவலராக இருக்க வேண்டிய நாங்கள் இந்த இந்தியாவில் இருக்கிற இந்திய கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் ஒரு காலம் இந்த சட்டத்தை நீங்கள் அமல்படுத்துவதற்கு உடன்பட மாட்டோம் என்பதை மட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் உங்களுக்கு தெரிவிக்க நான் விரும்புகிறேன். ஒருவர் வக்ஃபுக்கு தானம் வழங்க வேண்டும் என்றால் 5 ஆண்டு காலம் அவர்கள் முஸ்லீம்களாக இருக்க வேண்டுமா? இது என்ன கான்ட்ராக்ட் சர்டிபிகேட்டா? ஒரு மனிதன் சாலையில் நடந்து போகிற போது எந்த இரங்கலோடு தனக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்கிறவனுக்கு பையிலிருந்து ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறான். ஆனால் பையில் சில்லறை பணமோ சில்லறை காசோ இல்லாத நேரத்தில் அவனிடத்திலே ஒரு வியாபாரியை போல் அவன் கிட்டே வருகிற போது சில்லறை இல்லை என்று சொல்லுகிறான். ஒரு மனிதனுடைய மனம் குழந்தை போன்றது, எப்போது வேண்டுமானாலும் மாறும். தானம் செய்வதற்கு ஒருத்தன் மனம் மாற வேண்டும் என்றால் இந்தியாவின் பிரதமராக இருப்பதற்கு ஏதாவது தகுதி வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட தகுதி நீங்கள் ஓட்டர் என்பதை தவிர இன்று இருக்கிறது. உங்களை பகிரங்கமாக கேட்கிறேன், இன்னும் என்னென்ன வக்ஃப் வாரியத்தில் ஒரு சொத்தின் மீது பிரச்சனை என்றால் அந்த பிரச்சனையை தீர்க்கிற உரிமை அந்த வாரியத்துக்கு வக்ஃப் போர்டுக்கு இருந்தது. இப்போது அதை மாவட்ட ஆட்சியரும் துணை ஆட்சியரும் முடிவு செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் அரசாங்கத்தின் சார்பாகத்தான் முடிவெடுப்பார்களே தவிர ஈவு இரக்கம் கொண்டு அவர்கள் முடிவெடுக்க மாட்டார்கள். தஞ்சாவூரில் கடை வீதியில் பெரும்பான்மையான கடை ஸ்தாபனங்கள் வக்ஃப் இஸ்லாமிய பெருமக்களுடையது. அதில் ஒரு 10 ஆண்டு காலத்திற்கு 20 ஆண்டு காலத்திற்கு நான் பள்ளி மாணவனாக இருந்த போது ஒரு கடை கூட இஸ்லாமியரிடத்தில் இருந்ததில்லை. அதற்கான வாடகையை முறையாக அவர்கள் செலுத்தியதில்லை. அதை கண்டித்து யாரும் வக்ஃபில் இருந்து
அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்ததில்லை. எப்போதோ ஒரு முறை மறைந்த அண்ணன் சொல்தான் அந்த கடை வீதிகளில் மசூதி கட்ட வேண்டும், வாடகை பாக்கியில் ஏதாவது கொடுங்கள் என்றுதான் கேட்டிருக்கிறாரே தவிர எவரையும் அந்த இடத்தில் இருந்து காலி செய்யவில்லை. இதை அரசாங்கம் செய்யாமல் இருக்குமா? அவருடைய கவலைகளை இயல்மை புரிந்து கொள்ளுமா அரசாங்கம்? இப்படி எல்லா வகையிலும் இந்த சட்டத்தின் அடிப்படை தன்மையை கூறு, அதனுடைய மைய கருத்தை முறியடிப்பதை போல் இந்த சட்ட திருத்தத்தை இந்த அரசாங்கம் கொண்டு வருகிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்று 12 ஆண்டு காலம் ஒருவர் தொடர்ந்து ஒரு சொத்தை அனுபவித்தால் அந்த சொத்து அனுபவித்திருந்தாலும் சரி, ஆக்கிரமித்திருந்தாலும் சரி, அது அவர்களுக்கே சேரும். ஒரு சொத்து சேருமா? தேருமா? அதே சட்டத்தை இந்துக்களுக்கு போட முடியுமா? இந்து பரிமாண தேவஸ்தானங்களில் 12 ஆண்டுகளுக்கு மேல் ஒருவருடைய ஆக்கிரமிப்பில் இருந்தால் அதையெல்லாம் எடுத்துக் கொள்ள முடியும் என்று சட்டம் போடுவீர்களா? அப்படி என்றால் உங்கள் உள்ளத்தில் ஆளுபவனுக்கு என்ன இருக்க வேண்டும்? சக்தியோடு இருக்கிறவர்களை பாதுகாக்கப்படுவதை விட சக்தி இல்லாதவர்களுக்கு பாதுகாப்பட. இன்றைக்கு அரசாங்கத்தில் முடிவெடுக்கிற இடத்தில் பெரும்பான்மையாக முஸ்லிம்கள் இல்லை. நிர்வாகத்தில் இந்தியாவில் பெரும்பான்மையான அரசு முடிவெடுக்கிற இடங்களில் இஸ்லாமிய பெருமக்கள் இல்லை. அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? சரியான ஜனநாயகத்தை முறைப்படி நடத்துகிறவர்களாக இருந்தால் குரலற்றவர்களின் குரலாகத்தான் ஒரு அரசாங்கம் இருக்க வேண்டும். ஆனால் அப்படி இருக்கிறதா? எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவருடைய உரையில் என்னை மிகவும் கவர்ந்த உரை 2 வரிகள். நான் வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்ந்தே உழைப்பேன். அதுதான் அவருடைய தாரக மந்திரம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு யார் வாக்களித்திருக்கிறார்கள், யார் வாக்களிக்கவில்லை என்று பாரபட்சம் பாராமல் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லோருக்குமான முதலமைச்சராக இருக்கிறார். இந்தியாவின் பிரதமர் அவர்களே, உங்களை நான் கேட்கிறேன், நீங்கள் அப்படிப்பட்ட பிரதமராக இருக்க வேண்டாமா? இருக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. அல்ஹம்துலில்லாஹ், உரிய நேரத்தில் தன்னுடைய உரையை தெளிவான முறையிலே இந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நல்ல முறையில் உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்றார்கள். நாம் இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு எப்போதும் உறுதுணையாக இருப்போம் என்பதை மீண்டும் நாம் உறுதியாக அளிக்கின்றோம். மீண்டும் மீண்டும் ஆட்சி அமைந்து நல்ல முறையில் செயல்படக்கூடிய வாய்ப்பை எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவானாக. அடுத்ததாக இப்போது மகரிபுடைய தொழுகையினுடைய நேரம். இந்த மகரிபுடைய தொழுகைக்கு 2 பள்ளிகள், அத்தர் மஹல்லா ஜமாத் பள்ளியும் இருக்கிறது, பக்கத்தில் விசிறிக்கான தெரு பள்ளி இருக்கிறது, பாம்பாடு தெரு மஸ்ஜித் இருக்கிறது. ஆகவே தாங்கள் அனைவர்களும் தொழுகையிலே கலந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் மிக விரைவிலே இப்பொழுது நீங்கள் எந்த இடத்தில் அமர்ந்தீர்களோ அதே இடத்தில் மிக விரைவாக வந்து தொழுகையை முடித்துவிட்டு வந்து அமர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வு இருக்கிறது. இந்த நிகழ்வில் உங்களுடைய சமூக நல்லிணக்கம் வெல்லட்டும், சமூக நல்லிணக்கம் வெல்லட்டும், வெல்லட்டும் 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 வெல்லட்டும், சமூக நல்லிணக்கம் வெல்லட்டும், சமூக நல்லிணக்கம் வெல்லட்டும். அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம், எதுவரையிலும் அஞ்ச மாட்டோம், எதுவரையிலும் அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம், எதுவரையிலும் அஞ்ச மாட்டோம், எதுவரையிலும் அஞ்ச மாட்டோம். எதிர்ப்போம் 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 எதிர்ப்போம், இறுதி வரை எதிர்ப்போம், இறுதி வரை எதிர்ப்போம், எதிர்ப்போம் 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 எதிர்ப்போம், இறுதி வரை எதிர்ப்போம், இறுதி வரை எதிர்ப்போம். பணிய மாட்டோம் பணிய மாட்டோம் பணிய மாட்டோம் பணிய மாட்டோம், அடக்குமுறைக்கு
பணிய மாட்டோம். அடக்குமுறைக்கு பணிய மாட்டோம். பணிய மாட்டோம். பணிய மாட்டோம். பணிய மாட்டோம். பணிய மாட்டோம். அடக்குமுறைக்கு பணிய மாட்டோம். அடக்குமுறைக்கு பணிய மாட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். திருவையாறு வட்டார ஜமாத் உலமா சபையினுடைய கண்ணியம் மிகுந்த இமாம்கள் கண்டன முழக்கத்தை நல்ல முறையிலே நம்மிடத்திலே நிகழ்த்திவிட்டு அமர்ந்திருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது கொஞ்சம் சில சலசலப்பா இருக்குது, கொஞ்சம் அமைதியா இருங்க இன்ஷா அல்லாஹ். தொழுது முடிச்சோன்னா கொஞ்சம் சலசலப்பா இருக்குது. நான் அடுத்து கொஞ்ச நேரத்தில் டீ வந்துடும் இன்ஷா அல்லாஹ். குடிச்சிட்டு அப்படியே அமைதியா உட்கார்ந்து இறுதி வரையிலும் அமைதி காத்து தரும்படியும் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றோம். அதை விட ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த ஜமாத் உலமாவுடைய தஞ்சை மாநகர வட்டார ஜமாத் உலமா சபையினுடைய அழைப்பை ஏற்று கண்ணியம் மிகுந்த ஒவ்வொரு வட்டாரத்தில் இருந்தும் வெளியூரில் இருந்துதான் அதிகமான நபர்கள் வந்திருக்கின்றார்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது பார்ப்பதற்கு. இந்த வட்டாரத்தில் விட அதிகமாக வரல, வெளியூர்ல இருந்து வந்தவங்க தான். அதிராம்பட்டினம், பேராவூரணி, கும்பகோணம், பட்டுக்கோட்டை. சுப்ஹானல்லாஹ், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. நம்ம 6 மணிக்கு 5:45 சொல்லியிருந்தோம். கரெக்டா 5 மணிக்கு எல்லாரும் வேலையில் வந்துட்டாங்க. அல்லாஹ் தஆலா நீங்கள் எந்த நோக்கத்தோடு இந்த இடத்திற்கு, இந்த மேடைக்கு, இந்த இடத்திற்கு நீங்கள் வந்தீர்களோ அந்த நோக்கத்தை நிச்சயமாக எல்லாம் வல்ல இறைவன் வெற்றியாக்கி அருள் புரிவான். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக கண்டன உரை நிகழ்த்துவதற்காக வேண்டி நம்முடைய கண்ணியம் மிகுந்த மாநில துணைத் தலைவரும் கண்ணியம் மிகுந்த மூத்த உலமாக்களுமாகிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் BM ஜியாவுதீன் ஹசரத் அவர்களை கண்டன உரை நிகழ்த்துவதற்காக வேண்டி இங்கே அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி கஃபா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா இபாதிஹில் லதீன இஸ்தஃபா. கண்ணியமும் மரியாதை நிறைந்த இந்த விழாவினுடைய தகுதிமிக்க தலைவர் அவர்களே, இந்த விழாவில் முன்னிலை வகிக்கக்கூடிய மேன்மை மிக்க உலமா பெருமக்களே, சிறப்புக்குரிய சான்றோர்களே, இங்கே குழுமி இருக்கக்கூடிய பெரியோர்களே, சகோதரர்களே, தமிழ் மாநில ஜமாத் உலமா சபையினுடைய வழிகாட்டலின்படி தஞ்சை வட்டார ஜமாத் உலமா சபை அற்புதமான இப்படி ஒரு விழாவினை ஏற்பாடு செய்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். வக்ஃப் என்ற இந்த அரபிய வார்த்தையை தமிழுக்கு நிகராக நாம் எல்லோரும் பயன்படுத்தி வருகிறோம். நாட்டு நடப்பையும் பாராளுமன்ற சூழ்நிலைகளையும் எனக்கு முன்னாலும் உரையாற்றினார்கள். எனக்கு பிறகும் இன்ஷா அல்லாஹு தாலா பேசக்கூடியவர்கள் அது பற்றி சொல்லுவார்கள். நமது ஷரியத்தினுடைய ஃபிக்ஹ் சட்டங்கள் வக்ஃப் சம்பந்தமாக என்ன சொல்லுகிறது என்பதை நாம் ஓரளவு அறிந்து வைத்திருக்கிறோம். இருந்தாலும் கொஞ்சம் நினைவுபடுத்திக் கொள்ளுவோம். வக்ஃப் என்கிற அந்த அரபு வார்த்தை இருக்கிறது, நிறுத்தி வைக்குதல் என்பது பொருளாகும். நிறுத்தி வைக்குதல் என்பது அதனுடைய நேரடி பொருள் சொல்லுவார்கள். எப்படி நிறுத்தி வைப்பது, எதை நிறுத்தி வைப்பது? ஒரு பொருளை தானமாக தர்மமாக கொடுத்த பின்னால்
அதை விற்பனை செய்யாமல் நிறுத்தி வைப்பது, விற்பனை பொருளாக ஆன பிறகு அதை யாரும் வாங்கிவிடாமல் நிறுத்தி வைப்பது, அதை பிறருக்கு அன்பளிப்பாக கொடுத்து விடாமல் நிறுத்தி வைப்பது. ஒரு பொருள் சதக்கத்தும் ஜாரியாவாக நிரந்தர நன்மை தர வேண்டும் என்ற நீயத்தோடு நோக்கத்தோடு பொது ஸ்தாபனங்களுக்கு, அறநிலையங்களுக்கு, அறக்காரியங்களுக்காக நியத்து செய்து எண்ணம் கொண்டு அதை தானமாக தர்மமாக கொடுத்த பின்பு அது தர்ம சொத்தாக ஆகிவிடுகிறது. அந்த சொத்துக்கள் பல கைகள் மாறுவதை மட்டும் தடுத்து நிறுத்துவதுதான் வக்ஃப். யாரும் விற்க முடியாது, விற்கிற அந்த பொருளை யாரும் வாங்க முடியாது, அன்பளிப்பாக கொடுக்க முடியாது, பல கைகள் மாறிக்கொண்டே இருக்குமே ஒரு சொத்து. அவ்வாறு இந்த வக்ஃப் சொத்தை செய்ய முடியாது. அதற்குத்தான் வக்ஃப் என்று நிறுத்தி வைக்குதல் என்று அதற்கு பொருள் சொல்லுவார்கள். சொத்துகளையே தர்மம் செய்வதும் உண்டு, சொத்துகளின் பலன்களை மட்டும் தர்மம் செய்வதும் உண்டு. நான் ஷரியத்தினுடைய ஆழமான ஃபிக்ஹ்னுடைய நுட்பங்களை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். இது அது சம்பந்தப்பட்ட விவாதங்கள் நடக்கக்கூடிய நேரமாக இருப்பதால் இஸ்லாமிய மக்கள் தங்களுடைய நெஞ்சங்களில் இதனை பதிவு செய்து கொண்டால் யார் கேட்டாலும் நீங்கள் விளக்கம் சொல்வதற்கு அது வசதியாக இருக்கும். சொத்துக்களையும் தர்மம் செய்யலாம், சொத்துக்களுடைய பலன்களையும் தர்மம் செய்யலாம். ஒரு கட்டடத்தையே எழுதி வைக்கலாம், அல்லது கட்டடத்தை வைத்துக் கொண்டு இதிலிருந்து வரக்கூடிய வாடகையை மட்டும் நான் தர்மம் செய்கிறேன் என்றும் எழுதி வைக்கலாம். இது வக்ஃபனுடைய இன்னொரு வகை. ஏழைகளுக்காக வேண்டி கொடுப்பது, வறுமை கோட்டின் கீழே உள்ளவர்களுக்கு செலவழிப்பதற்காக கொடுப்பது, யதீம்கள் அனாதைகளாக இருப்பவர்கள், ஆதரவற்றவர்களாக இருப்பவர்கள், அந்த மாதிரி உள்ளவர்களுக்காக எழுதி வைப்பது, வழிப்போக்கர்களாக குடியிருப்பு வசதி இல்லாமல் உணவு, உடை, உறைவிடம் எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய மக்கள், ஆதரவற்றவர்கள், அந்த மாதிரி உள்ள மக்களுக்காக சொத்துக்களை எழுதி வைப்பது, பள்ளிவாசல்கள், மதரசாக்கள், கல்வி நிலையங்கள், இந்த மாதிரி உள்ள அறக்கட்டளைகள், அறநிலையங்களுக்காக வேண்டி எழுதி வைப்பது, இதுவெல்லாம் வக்ஃபனுடைய வகைகளிலே உள்ளதாகும். வக்ஃப் செய்யக்கூடியவருடைய முக்கியமான சட்டம் என்ன தெரியுமா? ஒரு பொருளை வக்ஃப் செய்தவுடன் வாக்கிஃப் என்று சொல்லக்கூடிய வக்ஃப் செய்தவருடைய உரிமையை விட்டு அது வெளியாகிவிடும். அதற்கு பிறகு அதில் எந்த ரைட்டும் இருக்காது, அவருக்கு எந்த உரிமையும் இருக்காது. நிறைய பள்ளிவாசல்கள் வக்ஃப் செய்வார்கள், புதுசாக கட்டக்கூடிய பள்ளிவாசல்ல வக்ஃப் செஞ்சிருப்பாங்க. சபையிலேயே ஊரறிய எல்லாரையும் சாட்சியாக வைத்து அல்லாஹ்வுக்காக இதனை வக்ஃப் செய்து விட்டேன் என்று ஜும்மாவுடைய நாள்களில் அறிவிப்பு செய்வார்கள். ஆனால் பள்ளிவாசல கண்ட்ரோலை தன்னுடைய கையிலேயே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. பள்ளிவாசலுடைய அதிகாரத்தை, முழு கண்ட்ரோலை தன்னுடைய கையிலே வைத்துக் கொண்டிருப்பார்கள். மார்க்கம் சொல்லுகிறது, வாக்கிஃபினுடைய உரிமையை விட்டு அது வெளியாகிவிடும், வக்ஃப் செய்தவருடைய உரிமையை விட்டு அது வெளியாகிவிடும். அதற்கு பிறகு அவருக்கு அதில் எந்த உரிமையும் இருக்காது. இதுதான் வக்ஃபனுடைய அடிப்படை ஷரத்து. சரி, வக்ஃப் செய்தவருடைய உரிமையை விட்டு வெளியான பிறகு யாருடைய உரிமைக்கு போகும்? எந்த தனிநபருடைய உரிமைக்கும் போகாது. எந்த தனிநபரும் அதை சொந்தம் கொண்ட முடியாது. எந்த நீயத்தோடு, எந்த எண்ணத்தோடு அதனை வக்ஃப் செய்கின்றாரோ அந்த அறக்கட்டளைக்கு, அறநிலையத்திற்கு அது சொந்தமான பொது சொத்தாக மாறிவிடும். இப்படித்தான் வக்ஃபனுடைய ஷரத்து சொல்லி காட்டுகிறது. கொடுக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் சதகத்தும் ஜாரியா, தன்னுடைய வாழ்நாளிலேயும் சரி, வாழ்நாளுக்கும் பிறகும் சரி, அது தொடர்ந்து தொய்வில்லாத நன்மையை நமக்கு தந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் செய்வதுதான் வக்ஃபனுடைய முக்கியமான நோக்கம். அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய அந்த நடைமுறை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே துவங்கிவிட்டது. 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னதாகவே அது துவங்கிவிட்டது. சமீபத்தில் ஏற்பட்டதெல்லாம் அல்ல.
இப்போதெல்லாம் பத்திரிகைகள் எழுதுகிறார்கள், இந்த ஆண்டு வரை வக்ஃப் சொத்து இவ்வளவுதான் இருந்தது, சமீப காலங்களில் வக்ஃப் சொத்துகள் ரொம்ப அதிகமாகிவிட்டது, எப்படி இவர்களுக்கு இவ்வளவு வக்ஃப் சொத்துகள் சேர்ந்தது என்றெல்லாம் அறியாமையினால் எழுதுகிறார்கள். புரிந்து கொள்ளுங்கள், ஒரு பள்ளிவாசலை கட்டுகிறார் என்றால் அந்த பள்ளிவாசலை வக்ஃப் செய்கின்றார். இந்த பள்ளிவாசலை மராமத்து செய்வதற்காக வேண்டிய எதையாவது சொத்துக்களை வக்ஃப் செய்கின்றார். வருடம் ஒன்றுக்கு ஆயிரக்கணக்கான பள்ளிவாசல்கள் உருவாய் கொண்டே இருக்கிறது, மதரசாக்கள் உருவாய் கொண்டே இருக்கிறது, கல்வி நிலையங்கள் உருவாய் கொண்டே இருக்கிறது. அதற்கான ப்ராப்பர்ட்டிகள், அதனுடைய சொத்துக்களையும் சேர்த்து வக்ஃப் செய்கின்றார்கள். இன்று வரை இது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நாளொரு மேடையும் பொழுதொரு மண்டபமாக வக்ஃப் செய்து கொண்டே இருக்கும் பொழுது அதனுடைய கணக்கின் அளவு கூடாமல் என்ன செய்யும்? அது அல்லாஹ்வுக்காக வேண்டி நடக்கக்கூடிய அந்த பாதை வழி நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த மாதிரி செய்யக்கூடிய அந்த வக்ஃப் சொத்துக்களை யாராவது அடிமைகளாக மாற்றிக் கொண்டிருந்தால், பிறரிடத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள், அவர்களை விடுதலை செய்வதற்கு பல லட்சம் ரூபாய் செலவழிக்க வேண்டியிருக்கு என்று சொன்னால் வக்ஃப் ப்ராப்பர்ட்டியிலிருந்து செலவழிக்கலாம். சுதந்திர மனிதனாக மாற்றி அவனை அல்லாஹ்வுடைய அடிமையாக நீ வாழு என்று அவனை விடுதலை செய்து விடலாம். அதை பராமரிப்பதற்காக வேண்டி யாரையாவது ஒருவரை போட்டு நிர்வாகம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு அதிலிருந்து ஊதியம் கொடுக்கலாம். நாம் செய்யக்கூடிய வக்ஃப் பொருள்கள் இருக்கிறது, அது ஹலாலானதாக இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் கண்ணும் கருத்துமாக கவனம் செலுத்துகிறது. அவதூறாக எழுதுகிறார்கள், வக்ஃப் சொத்துகள் எல்லாம் ஆட்டையை போட்டவை என்று சொல்லி, தப்பு தவறாக குறுக்கு வழியில் சேர்த்தவை என்று தப்பு தவறாக எழுதுகிறார்கள். மார்க்கம் எப்படிப்பட்ட கட்டுப்பாடை விதிக்கிறது? ஹராமான வகையில் சேர்ந்த எந்த பொருளையும் வக்ஃப் செய்து விடக்கூடாது, அதை மார்க்கம் ஏற்றுக்கொள்ளாது. செய்யக்கூடிய வக்ஃபுகள் இருக்கிறது, அது நிரந்தரமானதாக இருக்க வேண்டும். தற்காலிகமாக வக்ஃப் செய்கின்றேன், ஒரு ஆண்டுக்கு மட்டும் கொடுக்கின்றேன், 5 வருடங்களுக்கு மட்டும் கொடுக்கிறேன் என்று டெம்பரரியாக செய்ய முடியாது. அதுவும் வக்ஃப் செல்லாததாக ஆகிவிடும். ஒருவர் வக்ஃப் செய்கின்றார், அப்படி வக்ஃப் செய்ய போகிறவருக்கு வாரிசுதாரர்கள் இருக்கிறார்கள். ஆம்பளை பிள்ளை இருக்குது, பொம்பளை பிள்ளை இருக்குது, வாரிசுதாரர்கள் இருக்கிறார்கள். அவர்களை அம்போடு நெற்கதியா விட்டு விட்டு இருக்கிற சொத்தை எல்லாம் நான் எழுதி வச்சிருக்கேன் பள்ளிவாசலுக்குன்னு சொல்லக்கூடாது. மார்க்கம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. வாரிசுதாரர்கள், ஹக்குதாரர்கள் இருந்தால் அவர்களுக்கு சேர வேண்டிய உரிமைகளை கொடுத்துவிட்டு மிச்சமும் சொச்சமும் இருப்பதை தான் வக்ஃப் செய்ய முடியும். இப்போது எழுதியிருக்கக்கூடிய சட்டங்களில் ஒன்று போட்டிருக்கிறார்கள், வாரிசுதாரர்கள், அனந்தரக்காரர்கள், குறிப்பாக பெண்களில் வாரிசுதாரர்கள் இருந்தால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து விட்டு வக்ஃப் செய்ய வேண்டும் என்று. இதை மார்க்கம் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே சொல்லிவிட்டது. பெண் என்று மட்டும் சொல்லவில்லை, ஆணுக்கும் சேர்த்தே சொல்லுகிறது. வாரிசுதாரர்கள் இருக்கும்போது அவர்கள் அம்போடு விட்டு போட்டு இருக்கிற சொத்தெல்லாம் வக்ஃப் செய்யணும்னு சொல்லாத, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை கொடுத்து விட்டு மிச்சமும் சொச்சமும் இருந்தால் வக்ஃப் செய் என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. அதே போன்று வக்ஃப் செய்த பொருள்கள், வக்ஃப் செய்த கட்டடங்கள், வக்ஃப் செய்த கபர்ஸ்தான்கள் எதுவாக இருந்தாலும் சரி, எந்த நோக்கத்திற்காக வக்ஃப் செய்யப்பட்டதோ அந்த நோக்கத்திற்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும். நாம் நினைத்தவாறெல்லாம் அதை பயன்படுத்தக்கூடாது. எந்த நியத்தின்படி அவர் வக்ஃப் செய்திருக்கிறாரோ அந்த நோக்கத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்பதையும் சரத்தாக சொல்லுகிறது மார்க்கம். ஒரு காலத்தில் நிறைய கபர்ஸ்தான்கள், ஏகப்பட்ட கபர்ஸ்தான்கள் வக்ஃப் செய்யப்பட்டுள்ளன. அதில் பயன்பாட்டில் உள்ளவையும் உண்டு, பயன்பாட்டில் இல்லாதவையும் உண்டு. மார்க்கம் சொல்லுகிறது, பல்லாண்டுகள் அடக்கம் செய்யப்படாமல், உபயோகத்திற்கு படாமல் சும்மா மானாவாரியா கிடக்குது அப்படியே என்று சொன்னால் அந்த மாதிரி இடமாக இருந்தால் அது வேறு உபயோகத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். பயன்பாட்டில் உள்ள கபர்ஸ்தானாக இருந்தால் அது வேறு உபயோகத்துக்கு பயன்படுத்த முடியாது. கியாமத்து நாள் வரை அதை கபர்ஸ்தானாகத்தான் பயன்படுத்த வேண்டும், அடக்கத்தலமாகத்தான் பயன்படுத்த வேண்டும் என்பதையும் வக்ஃபுனுடைய ஷரத்துகளில் ஒன்றாக சொல்லுகிறார்கள். இப்படி 1954 உருவாக்கப்பட்ட வக்ஃபுனுடைய அரசாங்கத்தினுடைய சட்ட திட்டங்கள், அரசாங்கத்தின் நிறுவனமே வக்ஃப் வாரியம் என்பதை மக்கள் உணராமையே இருக்கிறார்கள்.
வக்ஃப் வாரியத்தில் நினைச்சவாறெல்லாம் நினைச்சதை செய்துவிட முடியாது. அதுவும் அரசு நிறுவனம் தான். ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகள் மூலமாகத்தான் நிர்வகிக்கப்படுகிறது. அதற்கென்று தனி அமைச்சர்களை நியமிக்கிறார்கள். இப்படிப்பட்ட சட்ட திட்டங்களுக்கு உட்பட்ட அந்த வாரியத்தை பல்வேறு விதமான திருத்தங்களை கொண்டு வந்து இஸ்லாமியர்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையிலே இன்றைக்கு அந்த வக்ஃப் சட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன. கண்ணியம் நிறைந்த பெரியோர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசாவிற்கு வந்திருக்கிறார்கள். இன்னார்தான் ஜனாசா என்று தெரிந்த பிறகு தன்னுடைய தோழர்களிடத்தில் சொன்னார்கள், நீங்கள் தொழுது கொள்ளுங்கள், உங்களில் யாராவது தொழ வையுங்கள் என்று சொன்னார்கள். நபித்தோழர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. தொழுகை முடிந்ததும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பொது சொத்தாக உள்ள ஒரு பொருளிலே அவர் கை வைத்தவர், அதனால் நான் தொட வைக்காமல் ஒதுங்கிக் கொண்டேன். தொழவே கூடாது என்பதல்ல, நீங்கள் யாராவது தொழுங்கள், தொழ வையுங்கள். பொதுச்சத்திலே கை வைக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய கடுமையான ஒரு எச்சரிக்கையை இதன் மூலமாக தந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். நம்மிடத்தில் இஹ்லாஸும் தக்வாவும் சரியான நீயத்தும் இருக்குமேயானால் அல்லாஹ் நிச்சயமாக காப்பாற்றுவான், கண்டிப்பாக காப்பாற்றுவான். அதை வைத்துக் கொண்டு நாம் மிஸ்யூஸ் செய்வோமேயானால், அத்துமீறி ஏதாவது தவறான வகைகளுக்கு அந்த வக்ஃப் சொத்துக்களை வக்ஃப் பொருள்களை பயன்படுத்துவோமேயானால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கான ஒரு சோதனையாக இதை தந்திருக்கிறானோ என்று கூட மனசிலே தோன்றியது. நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், திருச்சியிலே பிரமாண்டமான ஜமால் முகமது கல்லூரி, அதனுடைய நிறுவனர் ஜமால் முகமது சாஹிப் ஏகப்பட்ட நிலங்களை சொத்துக்களை தானமாக வக்ஃபாக செய்தவர். உத்தமபாளையத்தில் இருக்கக்கூடிய கருத்தராவுத்தர் கல்லூரி, அதனுடைய நிலங்களையும் சொத்துகளையும் தனிநபராக இருந்து வக்ஃப் செய்தவர் கருத்தராவுத்தர் சாஹிப். சென்னையிலே சென்றிருப்பவர்களுக்கு தெரியும், சித்திக் சராய் என்று சொல்லி ஒரு காலத்திலே ஹாஜிகளுக்காக வேண்டி தங்குமடமாக பயன்பட்டுக் கொண்டிருந்த கட்டடம் இப்போதும் இருக்கிறது. மரியாதைக்குரிய சி அப்துல் ஹக்கீம் சாஹிப் அவர்கள் அந்த கட்டிடத்தை கட்டி ஹாஜிகளுக்காக வேண்டி வக்ஃப் செய்து விட்டார். யார் வேண்டுமானாலும் போய் தங்கிக் கொள்ளலாம் என்று. இப்படியாக நம்முடைய நூற்றாண்டிலே நமக்கு தெரிந்து பல வள்ளல்கள் அற செயல்களுக்காக வேண்டி கோடிக்கணக்கான சொத்துக்களை வக்ஃப் செய்தவர்களை நாம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம். அதனால் இஸ்லாமிய பெருமக்கள் அதிகம் துஆ செய்வோம், இவர்களுடைய சதி திட்டங்களுக்கு ஆளாகி விடாமல் எப்படியாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய நலன்களுக்கு அறக்காரியங்களுக்காக வக்ஃப் செய்த சொத்துக்களை எல்லாம் பாதுகாத்து கியாமத் நாள் வரையில் பராமரிக்கக்கூடிய பெரும் பெற்றனை அல்லாஹு தாலா தருவானாக என்று துஆ செய்து முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமேந்த ஹஜரத் கிப்லா அவர்கள் அமைதியான முறையிலே உரை நிகழ்த்தினாலும் தெளிவான முறையிலே, மேலும் இப்பொழுது இந்த நிலையிலே என்ன என்பதை அழகான முறையிலே மார்க்க சட்டத்தோடு சிறப்பான முறையிலே உரை நிகழ்த்தினார்கள். எல்லாம் வல்ல இறைவன் இந்த வக்ஃப் சொத்தை இறுதி வரையிலும் பாதுகாக்கக்கூடிய வாய்ப்பை அருள் புரிவானாக. அடுத்ததாக கண்டன முழக்கத்தை முழங்குவதற்காக வேண்டி மௌலானா மௌலவி ஹாஃபில் இமாம் மானம்பச்சாவடி இமாம் முகமது ஆரிஃப் மக்தூமி ஹஜரத் அவர்கள் இங்கே கண்டன முழக்கத்தை முழங்குவார்கள். முழங்கக்கூடிய நேரத்திலே தாங்களும் தங்களுடைய கைகளை உயர்த்தியவாறு சத்தமிட்டு முழங்குங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்டிக்கிறோம்
கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் ஒன்றிய அரசை கண்டிக்கிறோம் ஒன்றிய அரசை கண்டிக்கிறோம் ரத்து செய் 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 வக்ஃப் திருத்த சட்டத்தை ரத்து செய் வக்ஃப் திருத்த சட்டத்தை ரத்து செய் காப்பாற்று 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 அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்று அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்று ஓங்கட்டும் 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 சமூக ஒற்றுமை ஓங்கட்டும் சமூக ஒற்றுமை ஓங்கட்டும் வெல்லட்டும் 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 சமூக நல்லிணக்கம் வெல்லட்டும் சமூக நல்லிணக்கம் வெல்லட்டும் அஞ்ச மாட்டோம் 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 எது வரையிலும் அஞ்ச மாட்டோம் எது வரையிலும் அஞ்ச மாட்டோம் எதிர்ப்போம் 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 இறுதி வரையும் எதிர்ப்போம் இறுதி வரையும் எதிர்ப்போம் பணிய மாட்டோம் 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 அடக்கு முறைக்கு பணிய மாட்டோம் அடக்கு முறைக்கு பணிய மாட்டோம் கண்டிக்கிறோம் 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 ஒன்றிய அரசை கண்டிக்கிறோம் ஒன்றிய அரசை கண்டிக்கிறோம் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் வக்ஃப் திருத்த சட்டத்தை ரத்து செய் வக்ஃப் திருத்த சட்டத்தை ரத்து செய் அபகரிக்காதே 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 வக்ஃப் சொத்தை அபகரிக்காதே வக்ஃப் சொத்தை அபகரிக்காதே 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 இறைவன் சொத்தை அபகரிக்காதே இறைவன் சொத்தை அபகரிக்காதே இறைவன் சொத்தை அபகரித்தால் இறைவன் சொத்தை அபகரித்தால் இறைவன் சொத்தை அபகரித்தால் இறைவன் சொத்தை அபகரித்தால் அழிவு நிச்சயம் மறவாதே அழிவு நிச்சயம் மறவாதே வஞ்சிக்காதே 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 முஸ்லிம்களை வஞ்சிக்காதே முஸ்லிம்களை வஞ்சிக்காதே பிரிக்காதே 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 மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்காதே மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்காதே வேறறுப்போம் வேறறுப்போம் வேர் அறுப்போம் வேர் அறுப்போம் வேறறுப்போம் வேறறுப்போம் வேர் அறுப்போம் வேர் அறுப்போம் வெறுப்பு அரசியலை வேறிப்போம் வெறுப்பு அரசியலை வேர் அறுப்போம் ரத்து செய் 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 வக்ஃப் திருத்த சட்டத்தை ரசத்தை வக்ஃப் திருத்த சட்டத்தை ரத்து செய் அஸ்ஸலாமு அலைக்கும் இஸ்லாம்